யாமினி அப்படிங்கிற ஒரு பர்சன். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன், ரொம்ப கெஞ்சுவேன். எனக்கு வந்து அவங்களோட பெயின், அவங்க எப்படி அந்த கிரீஃபை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது. நான் பர்சனாக நான் வந்து வேற மாதிரி மாறிட்டேன், ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். ஓப்பனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னதுனால தான் இன்னைக்கு வந்து ப்ராபப்ளி அவங்க நிறைய பிளாக் லேஷஸுமே வந்து அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸுமே வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கமெண்ட் பண்ணுறதே வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ஃபேர். இது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடக்கிறது. பிகாஸ் சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நீ இவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசாத அப்படிங்கிறது. இப்போ இது யாரோட ஸ்டாண்ட் வந்து கரெக்ட் தப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லை மேம்? இங்கே கண்ட்ரோல்ன்றதை விட ஏதோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்கில் ஒருத்தங்களுக்கு அது நீடாக இருந்திருக்கு. அந்த நீடை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை, அந்த மூமெண்ட்டில் பண்ண முடியல, இல்லை பண்ண தெரியலன்றதுனால அங்கே கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. பட் இன் ஜென்ரல் பேசுவோம், இப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பார்ட்னர் நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இஸ் இட் ரைட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கப்புறம் அவங்க தனியாக அவங்களோட பேஜில் ஒரு 2 வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து எதனால் அதை சொன்னேன்னா, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு மென்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சில விஷயம் அக்செப்டபிளாக இருக்கலாம், எனக்கு அது அக்செப்டபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மென் அவரோட ஸ்டோரியை ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருந்தா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ரெட் நூல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஹர்ஷினி மேம் இருக்காங்க. ஹாய். ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. யா மேம், இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு டாக் ஷோவில் வந்து யாமினி அப்படிங்கிற ஒரு பர்சன், அந்த பொண்ணு வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த ஷோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி பிரேக் ஆச்சு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஜாஸ்தி வைரல் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஏன் அது அவ்வளோ வைரல் ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் யாமினி சொசைட்டியில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பெயின் எல்லாம் பார்க்கும்போது ரிலேட்டபிளாக இருந்திருக்கு. அதனால அது வந்து ஒரு சைட் வந்து வைரலாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை பார்த்துருந்துருப்பீங்க. பீங்க சைக்காலஜிஸ்ட், உங்களுக்கு என்ன மேம் தோணுச்சு யாமினி பற்றி? எனக்கு வந்து அவங்களோட பெயின், அவங்க எப்படி அந்த கிரீஃபை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை என்னால் பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் ஒரு லாஸ் ஆஃப் அ பர்சன் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இல்லை, அந்த பார்ட்னர் இல்லைன்னு வரும்போது there's a lot of grief. அந்த கிரீஃப்க்கு வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஒரு 5 ஸ்டேஜ் ஆஃப் கிரீஃப்னு சொல்லுவாங்க. அந்த கிரீஃபில் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து அக்செப்டன்ஸ், அதை கடந்து போகிறதுக்கான ஸ்டேஜ். அதில் வர அந்த 5 ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸில் அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் என்னால் பார்க்க முடியுது. அந்த ஸ்டேஜஸ் சொன்னீங்களே மேம், லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னும் போது, அந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜஸ் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அது தாண்டி தான் அந்த அக்செப்டன்ஸ்ன்னும் போது அந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் மேம்? ஓகே, இப்போ கிரீஃப்ன்றது நான் வந்து நம்ம இறந்தாதான் கிரீஃப் அப்படின்ட்டு இல்லை, லாஸ் இன் எனி ஃபார்ம் வந்து நமக்கு கிரீஃப் தான். இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆங்கர் இருக்கும், அப்புறமா வந்து டினையல் இருக்கும், அப்புறம் பார்கெனிங்னு சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி, கில்ட்டுன்னு சொல்லுவாங்க, பார்கெனிங் கில்ட் அப்படின்ற மாதிரி, அப்புறம் டிப்ரெஷன் இருக்கும். இந்த 4மே வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் போகணுன்னு இல்லை. ஈச் பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ப்ராசஸை வந்துட்டு ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி போவாங்க, பின்னாடி இருந்து முன்னாடி வருவாங்க, ஒரு மாதிரி அதை கோத்ரூ பண்ணுவாங்க. கடைசியாக வர்றது தான் வந்துட்டு அக்செப்டன்ஸ். இதெல்லாம் கோத்ரூ பண்ண அப்புறம் தான் அக்செப்டன்ஸ் வர முடியும். இதெல்லாம் பண்ணாமல் உடனே அக்செப்டன்ஸ் வர்றது வந்துட்டு இட்ஸ் அன்ஃபேர். அப்படி பண்ணவும் முடியாது, தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இப்போ தான் ஒரு ஸ்டேஜாக. தென் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணது, ஒரு பொண்ணு வெளியே வந்து தான் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ நம்மளோட லவ் ஸ்டோரி சொல்கிறனாலுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய குட் சைட்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம். அவர் தான் விட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணு விட்டு போயிட்டான், அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டோம். பட் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நான் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன், அந்த பையன் வந்து ஒருத்தர்கிட்ட பேச வேணான்னு சொன்னாங்க, நான் வந்து பேசிட்டேன், அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தவங்க ஓப்பனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து ப்ராபப்ளி அவங்க நிறைய பிளாக் லேஷஸுமே வந்து அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸுமே வந்து போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இது வந்து என்னென்னா வல்னரபிலிட்டி நான் பார்க்குறது எப்படின்னு இருக்குன்னா, வல்னரபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம அதிகமாக காமிக்கிறது இல்லை. இப்போ சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா வந்து வி ஆல்வேஸ் ஷேர் குட் பார்ட்ஸ், பிகாஸ் ஆஸ் எ ஹியூமனாக நமக்கு வந்துட்டு வி ஆல்வேஸ் லைக் டு பி பிலாங்ட். அதனால வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வெளியே சொல்லுவோம்.
இப்போ இந்த என்வாயர்மெண்ட்ல இவங்க அவங்களோட வல்னரபிலிட்டியை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது தப்பு கரெக்டுன்றதை விட எனக்கு ஒரு இடத்துல வலிக்குதுன்னு ஒருத்தவங்க ஓப்பன் அப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனால தான் நிறைய பேரால் அது ரெசனேட்டும் பண்ண முடியுது. யார் அதை ரெசனேட் பண்ண மாட்டாங்களோ இல்லை அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு வரும்போது அவங்களால அதை பார்க்க முடியல, அவ்வளோதான். அது நம்ம கரெக்டு தப்புன்னே சொல்ல முடியாது. அவங்களோட வல்னரபிலிட்டியை அவங்க காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. அதில் நான் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ் டு ஓப்பன் அப் அண்ட் ஷோ ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ் ஃபார் தட் பர்சன், இல்லையா? யா எஸ். அண்ட் ஆல்சோ அங்கே இன்னொரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு பர்சன் கிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க, நான் வந்து பேசிட்டேன். அதனால தான் இது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடக்கிறது. பிகாஸ் சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நீ இவங்க கிட்ட பேசி இவங்க கிட்ட பேசாத அப்படிங்கிறது. இப்போ இது யாரோட ஸ்டாண்ட் வந்து கரெக்ட் தப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லை மேம்? இப்போ அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொடுக்கணுமா இல்லை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஓகே, இதோட கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. அவங்க சொன்ன அந்த ஒரு 9 minutes 10 minutes டாக் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். எதனால அவங்க பேச வேண்டாம் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏன் இவங்க பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம கமெண்ட் பண்ணுறதே வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ஃபேர். அந்த இடத்துல இங்கே கண்ட்ரோல்ன்றதை விட ஏதோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்கில் ஒருத்தங்களுக்கு அது நீடாக இருந்திருக்கு. அந்த நீடை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை, அந்த மூமெண்ட்டில் பண்ண முடியல, இல்லை பண்ண தெரியலன்றதுனால அங்கே கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. அந்த நீடை எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? அவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு அப்படி இருக்கா எனக்கு இப்படி இருக்குன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது இஸ் அன் ஐடியல் வே ஆஃப் டூயிங் இட். இதில் நம்ம ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ராங் ரைட்டே கிடையாது. 2 பேருமே ரைட், 2 பேருமே ராங். அப்படி பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அது தப்பாக இருக்கலாம், தட்ஸ் ஓகே. அதே மாதிரி போத் ஆஃப் தெம் ஆர் ரைட் இன் தட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது we cannot justify it as இவங்க கரெக்டாக அவங்க கரெக்டாக இல்லை. இப்போ 2 பேருக்குமே வலிக்குது, 2 பேருக்குமே அது கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி. பட் இன் ஜென்ரல் பேசுவோம். இப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பார்ட்னர் நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இஸ் இட் ரைட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னொரு பார்ட்னருக்கு வேற அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்து ஏதோ ஒன்றத்தை ஷேர் பண்ணணும்னு தோணும். ப்ராபப்ளி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்காது. எதுக்கு நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை கூட நீ போய் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணுமா? இந்த மாதிரி குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். பட் லாஸ்ட்லேயே நிறைய பிரேக்கப்ஸ்க்கு இது ஒரு ரீசனாக இருக்குல்ல மேம்? அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அந்த பார்ட்னர் கிட்ட இருக்கணுமா இல்லை ஃப்ரீடமாக இருக்க விடுங்களேன்? என்ன இருக்க போகுது? ஒரு ஏன் அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அதில் வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை மேம்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, மை ஐடியா வுட் பி தட் கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம ரொம்ப மேலே இருந்து பார்க்குறோம். ஏன் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த பயத்தை அட்ரஸ் பண்ணாலே வந்து கண்ட்ரோல் போயிடும். கண்ட்ரோல் வந்து ஒரு பிஹேவியர் தாங்க. அதுக்கு கீழே இருக்க ஃபீலிங் என்னன்ட்டு பார்த்தாலே போதும். ஏன் அதனால் இப்போ லெட்டஸ் சே இவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க? ஹவ் ஐ கேன் மேக் யூ ஃபீல் சேஃப் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். பேசாமல் இருந்தால் எனக்கு சேஃபாக இருக்குன்றது அவங்களோட வே ஆஃப். அது வெளியே வரும்போது கண்ட்ரோலாக வருது. அது இல்லாமல் நான் உன்னை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கலாம், எதனால உனக்கு அந்த இடத்துல இன்செக்யூர்டாக இருக்குன்ட்டு அதை நம்ம அட்ரஸ் பண்ணாலே போதும் இந்த இடத்துல. அந்த பயம் அப்படின்னு சொல்கிறது ட்ரஸ்ட் இஷ்யூஸா இல்லை அந்த ஒரு பொசசிவ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்? இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஒரு பர்சனுக்கும் நம்ம ரொம்ப ப்ராடாக சொல்லணும்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு ஃபியராக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் லூஸ் பண்ணிடுவேன்ற ஒரு ஃபியராக இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணிடுவாங்களோன்ற ஒரு ஃபியராக இருக்கலாம். இட் குட் பி எனி ஃபியர். ஓகே. ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் டு ஈச் பர்சன். அந்த மாதிரி. எஸ் டன். அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 4.5 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது லாஸ்ட்டாக அவங்களே சொல்லியிருந்திருப்பாங்க, இன்னும் அதுலேருந்து நான் மீண்டு வரல, இன்னும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க கூட ஆரம்பிக்கல. ஏன்னா இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, நான் துபாய்க்கு போயிருந்தேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் கால் பண்ணேன், சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி அவர் என்கிட்ட பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினன். இவ்வளோ பண்ணாங்களே மேம். இது என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எப்படியாவது அவங்கள வந்து அது ஒரு மாதிரி லைட்டாக அந்த டார்ச்சரிங் ஃபேஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த ஃபேஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஸ்பேஸில் வந்துட்டு நிறைய ஆன்ஷியஸான ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்படி அந்த இப்போது ஒரு பாயிண்ட் A டு பாயிண்ட் Bன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட் Bக்கு தான் போகணுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இந்த போகிற வழி எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியலையே, ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த பர்சனோட லைஃப்பை யோசிச்சு பார்த்துட்டேன். இப்போ அவங்க இல்லைன்னு வரும்போது நான் யோசிச்சே பார்த்ததில்லை. அந்த லைஃபு ரொம்ப அன்சர்டனாக இருக்கும்போது நிறைய ஆன்ஷியஸ் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த ஆன்சைட்டியிலேருந்து தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த இப்போ எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் பயமாக இருக்குன்னா அதை ரொம்ப கட்டியமாக பிடிச்சிப்பேன்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்குது. அதனால அதை பிடிக்கணுன்ட்டு இவங்க நல்ல ஜென்ரலாகவே நமக்கு ஒரு விஷயம் பயமாக இருக்கும்போது நமக்கு வி வாண்ட் டு ஃபீல் கிரவுண்டட். அந்த கிரவுண்டட் ஃபீலிங் எப்படின்னா வந்துட்டு அது இருந்தால் எனக்கு அது இருக்குது அதில் அந்த ஃபீலிங் அப்படின்ட்டு அதை பிடிச்சிக்க பார்க்குறோம் நம்ம.
அதனால தான். அண்ட் ஆல்சோ இதில் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு. அந்த ஷோவில் கூட ஹோஸ்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்கள் ஏன் வந்து உங்கள் பார்ட்னருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் யோசிக்க விடுங்களேன், ஏன் போய் அவங்கள வந்து பின்னாடியே போய் வந்து பேசுன்னு அவ்வளோ கால்ஸ் மெசேஜஸ் வேண்டாமே அப்படிங்கிற ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ முக்கியம் மேம்? அதை பற்றி. ஓகே, ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் 2 பார்ட்னருக்குமே. நான் சொல்வேன் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பில். எதனால அது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு மோஸ்ட்டாக பேசக்கூடியது இந்த 2 அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஓகேங்களா? இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் அப்படின்றது அவங்களால ஸ்பேஸ்னு பார்க்க முடியாது, அபேன்மெண்ட்டாக ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. என்னை விட்டு போயிடுறாங்க இவங்க, என்னால் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை அவங்களால ஹெல்த்தியராக பார்க்க முடியல பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்பேஸ். இந்த இடத்துல அவாய்டண்ட்டாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு அந்த இடம் இருந்தாலே தள்ளி போகணும், வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போவாங்க. இவங்க கிட்ட போவாங்க, இவங்க தள்ளி போவாங்க. இவங்க தான் வந்து ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்பேஸ் கொடுக்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சில இடத்துல பயமாக இருக்குது அந்த ஸ்பேஸ் அவங்களால ஸ்பேஸாக பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அந்த ஃபியரை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ இந்த எபிசோட் வந்த அப்புறம் நிறைய பேர் வந்து யாமினிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானும் உங்களை மாதிரி தான், யாமினி மாதிரி தான் வந்து இன்னும் நான் சஃபர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவிஷனில் தன்னுடைய லவ் ஸ்டோரி சொல்லி அழுதுருக்கா, பட் அவளே சொல்லியிருக்கா நான் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு பொண்ணு அழுறா அப்படிங்கிறதுக்காக இந்த உலகம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுதே, அந்த பையனை பற்றி யோசிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே ஓப்பன் ஆகிருக்கு. இதை பற்றி என்ன மேம் சொல்லலாம்? ஓகே, இது வந்து நான் 2 விதமாக பார்க்குறேன். ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் கைஸ் பர்ஸ்பெக்டிவ். அதே மாதிரி இந்த பொண்ணு அழுதான்றதுனால அந்த உலகம் பார்க்குதுன்றதை விட யாரை வல்னரபிளாக ஓப்பன் அப் பண்ணி காமிச்சாலும் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? நம்ம யாருமே அது நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்க்கல. இதே அந்த இடத்துல ஒரு மேல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு இருந்தாலும், ஏன்னா அவங்க பண்ண பிஹேவியரை யாருமே வந்து பெருசாக பேசலை, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தான் ரெசனேட் பண்ணியிருக்காங்க பீப்புள். ஸோ அந்த இடத்துல ஒரு மேலோ ஃபீமேலோ எனிபடி ஹூஸ் ஓப்பனிங் அப் அண்ட் பீயிங் வல்னரபிள் இஸ் த பாயிண்ட் அந்த இடத்துல. அண்ட் கான்ட்ரரி டு தட் அந்த பர்சன், அந்த கையோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு வரும்போது he might go through a lot of things. அவங்களுக்கு கோவமாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்களுமே ஒரு டேயில் அவங்கள பற்றி நிறைய லைட் அவங்களுக்கு போகுதுன்ட்டு வரும்போது அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்கலாம், வித்ட்ராடாக இருக்கலாம், ரொம்ப ஆன்ஷியஸாக கூட இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது அவங்களோட சைட். பட் இதெல்லாமே பொட்டென்ஷியலி அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய இமோஷன்ஸ். ப்ராபப்ளி அவங்க ஓப்பன் அப் பண்ணி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு ஷேம்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ப்ராபப்ளி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் கேட்டுருந்துருக்கலாம், இங்கே பாரு யாமினி போய் இங்கே இவ்வளோ தூரம் பேசுகிறா, இதை நீ பேசு, ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவங்களை சுற்றி இருக்கிறவங்க, பிகாஸ் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்ற நமக்கு தெரியாதுன்னும் போது அவங்க போய் அந்த இடத்துல சொல்லியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இல்லை அவங்க ஓப்பன் அப் பண்ணது பிகாஸ் அந்த ஒரு ட்ராமாவாக அவங்க வெளியே வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கான அது ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இது வந்து கரெக்டு தப்புன்றதை விட இப்போ அவங்களே சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஷோக்கு வந்து ரீசன் வந்துட்டு மற்றவங்களாம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு வரும்போது தட்ஸ் த ஸ்பேஸ் ஷி கேம் இன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இடத்துல. ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு வரும்போது அவங்களோட நிறையவங்க அவங்களோட கதையும் ஷேர் பண்ணுற மாதிரி இவங்களோட கதையை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பெல்லாம் கிடையாது, அது நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து தான். இப்போ அதே கதையை என்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா என்னால் அவங்களோட பெயின் புரிஞ்சுக்க முடியுது. இவங்க தப்பு கரெக்டுன்ட்டு என்னால் அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அது எனக்கு ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். ஸோ அவங்க பண்ணது கரெக்டு தப்புன்றதை விட ஷீ ஷேர்ட் ஹர் ஃபீலிங்ஸ், தட் இஸ் அ வெரி கிரேட் மூவ். அது எப்படி லேண்ட் ஆகுது, இல்லை அது எப்படி பார்க்குறாங்க ஆளுங்க, அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது வந்து ஈச் இண்டிவிஜுவல் கிட்ட இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க தனியாக அவங்களோட பேஜில் ஒரு 2 வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் இருந்தாலும் சில பேர் வந்து என்ன ஒரு வேர்ட்ஸ் சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், லவ் தானே பண்ணேன், நான் வேறு என்ன பண்ணேன், ஏன் வந்து அதை கார்னர் பண்ணி, ஏன் வந்து நான் டாக்ஸிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணது, அவங்க என்னை விட்டுட்டு போனாலுமே நான் போய் டார்ச்சர் பண்ணி அவங்கள நான் பேச வைக்க ட்ரை பண்ணேன், அதுதான் நான் டாக்ஸிக்னு சொன்னேன். பட் அதுக்கு நிறைய பேர் பல மீனிங்கை கண்டுபிடிச்சி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க, அது வேணான்னு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அதில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க மேம். இந்த டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் மேம். இன்றைக்கி எது பண்ணாலுமே டாக்ஸிக் அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக ஒரு டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் வந்துடுது. ஆக்சுவலாக டாக்ஸிக்னா என்ன மேம்?
ஓகே. அன்ஹெல்த்தியாக ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுது இல்லை நம்மளே அதை ஹர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அன்ஹெல்த்தியான சில பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் தான் டாக்ஸிக். அது வந்து இதுதான் அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இப்போ உங்களுக்கு சில விஷயம் அக்செப்டபிளாக இருக்கலாம், எனக்கு அது அக்செப்டபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ டாக்ஸிக்னு டிஃபைன் பண்ணுறதே ஐ வுட் சே தட்ஸ் நாட் அன் வெரி அப்ராப்ரியேட் டேர்ம். இப்போ சில விஷயம் உங்களுக்கு கண்ட்ரோலிங் டாக்ஸிக்காக இருக்கலாம். லெட்டஸே எனக்கு வந்துட்டு கண்ட்ரோலிங் வந்து இன்னொருத்தங்க டேக் கேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். ஓகே. எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு என்ன பார்த்துக்க தெரியல, அப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. இந்த பர்சன் எனக்கு ப்ரொடெக்டிவாக ஃபீல் ஆகலாம். ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். டாக்ஸிக்ன்றதே ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான டேர்ம் தான். ஸோ டாக்ஸிக்னு ரொம்ப ப்ராடாக சொல்லணும்னா விச் எவர் இஸ் ஹர்ட்டிங் அன் அதர் பர்சன் ஆர் யுவர் செல்ஃப், எனி பிஹேவியர் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் சம்திங் விச் இஸ் அன்ஹெல்தி. நம்மளே நம்மள ஹர்ட் பண்ணிட்டாலும் அது டாக்ஸிக் தான். ஆமாம் ஆமாம். அப்படியா? ஓகே ஓகே. இப்போ செல்ஃப் ஹார்மிங் இல்லை நம்ம கூட ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், இது எல்லாமே அன்ஹெல்தி பிஹேவியர்ஸ். யா, அந்த பீயிங் சோ பொசசிவ் கூட டாக்ஸிக்னு எடுத்துக்கலாமா? டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபார் இட் இஸ். ஓகே. இப்போது ஒருத்தங்க மேலே உங்களுக்கு ஜெல்லஸாக இருக்குது, ஒருத்தங்க மேலே உங்களுக்கு ரொம்ப அதிகமான லவ் இருக்குது, அது வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண வைக்குது அப்படின்ட்டு வரும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வர்றது தப்பே கிடையாது. ஆஸ் அ ஹியூமன் we have to have all these feelings. It means that we are a human. அந்த ஃபீலிங்னால நான் இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துறேன்னா அந்த இடத்துல அது தப்பு. பிஹேவியர் இஸ் நாட் ஓகே, ஃபீலிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட். ரைட். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மென் அவளோட ஸ்டோரியை ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருந்தா இவ்வளோ ஒரு அட்டென்ஷன் கிடச்சிருக்குமா அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸுமே பார்க்க முடிஞ்சது மேம். இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த யூஸ்வலாக மேன் அப்படி ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறது இல்லை. ஓ. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே விமென் வி யூஸ்வலி டாக், வி யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ன்னு வரும்போது மேனுக்கு அந்த ஸ்பேஸே கொடுத்ததில்லை. ஸோ கொடுக்காம நம்ம வந்து மேன் ஹேஸ் டு பி ஆல்வேஸ் லைக் நீ போல்டாக இருக்கணும், மாச்சோவாக இருக்கணும், நீ வந்து என்ன ஃபீல் பண்ணுற, இதுக்கெல்லாம் போய் அழற அப்படின்ற மாதிரியே நம்ம வளர்த்து அவங்கள ஒரு பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் வலிக்கும். அவங்களுமே இதே மாதிரி அந்த வல்னரபிலிட்டி ஓப்பன் அப் பண்ணாங்கன்னா பீப்புள் கேன் ரெசனேட் வித் தட். யூஸ்வலி மென்க்கு நம்ம அந்த ஸ்பேஸே கொடுக்காதப்போ அவங்களால அதை ஓப்பன் அப் பண்ண முடியல, அவ்வளோதான். இதே மாதிரி அவங்களும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் மீ ஆஸ் அ பர்சன் ஐ வுட் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் ஆர் ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபீலிங் ஹவு ஐ எம் சீயிங் பிகாஸ் இஸ் ஹியூமன் டு மீ, அவ்வளோதான். மேன் விமன்லாம் இல்லை, இஸ் அ ஹியூமன் வித் அன் எமோஷன். அண்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் அவங்க ரொம்ப பிரேக் ஆகி சொன்னது வந்து ஒருத்தவங்க கூட ஒரு பையனோட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து இவங்களுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பயங்கரமாக சர்க்குலேட் வந்து ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அது என்னுடைய தம்பி மாதிரி, அது வந்து இப்படி நீங்கள் பேசுகிறது வந்து என்னோட லைஃப் மட்டும் இல்லை அந்த பையனோட லைஃப்மே சேர்த்து ruin பண்ணுறீங்க. ஸோ பெட்டர் அந்த ஸ்டாப் என்ன யாமினி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆனதுனால ஸ்டாப் யாமினி அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள், நானே வந்து இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இந்த சோஷியல் மீடியாவுமே பேசுகிறவங்களுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கா மேம்? ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறது. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி மோட்டிவேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் another person because strangers are becoming very good friends and motivators to a lot of influencer or a lot of people who are posting. அதுவுமே இருக்குது. அதே மாதிரி அதோட கான்சைட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு யாருன்னே தெரியாது, அதனால என்ன வேணால் பேசலாங்க அப்படின்ட்டு வரும்போது அங்கே ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு வரும்போது அதையும் பேசுகிறவங்களுமே இருக்காங்க. நம்ம அது ஹெல்த்தி அன்ஹெல்த்தி இல்லை இதுதான் அதிகம் அப்படின்றத விட ரெண்டுமே இருக்குது. நம்ம எதை பார்க்குறோன்றது தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் டிஃபிகல்சி. அந்த ஒரு பொசிஷனில் யாமினி இடத்துலேருந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் பாருங்கள், நெகட்டிவ் பார்க்காதீங்கன்னு சொல்கிறது வந்து அன்ஃபேர். கண்டிப்பாக ஆஸ் எ ஹியூமனாக நமக்கு அந்த நெகட்டிவ் வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் அந்த இடத்துல. ஆனால் பாசிட்டிவும் இருக்குன்றதை ஐ வாண்ட் யூ டு அப்சர்வ். ஏன்னா இது மட்டும் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். there are a lot of people who are sharing their experience, who are resonating with people, who are being good and kind. நம்ம இவங்க ஒரு 4 பேர் இப்படி இருக்காங்கன்றதுனால இங்கே இருக்கவங்களை நெகேட் பண்ணுறது இஸ் நாட் ரைட் இல்லையா? எஸ். அண்ட் லாஸ்ட்லி இந்த கொஸ்டின் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அந்த இடத்துல ஈவன் ஹோஸ்ட்டுமே கேட்டிருந்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து அவங்க திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பார்த்து அனலைஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சு அப்படின்னா அது ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பிரேக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதை சரி பண்ண வேணாம் இது இங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு மேம்? இட் இஸ் டிபெண்டிங் ஆன் போத் தி பீப்புள் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ண ரெடியாக இருக்காங்க, அதே மாதிரி இந்த பர்சன் எவ்வளோ ஃபர்கிவ் பண்ண ரெடியாக இருக்காங்க, அந்த மேல் பர்சன். இவங்க 2 பேருமே எஃபர்ட் போட ரெடியாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்த்தியாக போகுன்றது. இதில் யாராவது ஒருத்தங்க ரெடியாக இல்லைனா கூட இல் நாட் ஒர்க் அவுட்.
ஸோ ப்ளஸ் நம்மளுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் தெரியுது அவங்க சொன்ன வரைக்கும். நமக்கு அந்த பர்சனோட அந்த பாயோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு வரும்போது நம்மளால ஒரு கம்ப்ளீட்டான ஆன்சர் சொல்ல முடியாது இதுக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.